அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படியே பாருங்கள். பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர் கோன் பார் மன்னு சோதி மணி மார்வன் மாமன்னு சோதி மணி மார்வன் மாமன்னு சோதி மணி மார்வன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால். நான் சொன்ன இடத்துக்கு கொஞ்சம் பாருங்கள். நடுவேதம்னு இருக்கும் உங்களுக்கு புத்தகத்தில். நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா நடுவேதம்னு படிச்சிருவீங்க. அதுக்காக தான் நிறுத்தின அந்த இடத்துல. நாதம் நாதாந்தம் நடுவேதம்னு இருக்குது செய்யுள்ள. நீங்கள் நடுவேதம்னா எந்த வேதம்னு தெரியாமல் தடுமாறுவீங்க. ஏன் இருக்கிறது 4 வேதம், எது நடுவேதம்? ஐயா அந்த பாட்டு எனக்கு புரியலேன்றோம். அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு நடுவே தம் போதத்தால் அந்த இடத்த சொல் பிரிக்கணும். வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவு இறந்து அப்பாலை சேம ஒளி எவர்க்கும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. இதுதான் முதல் போற்றி. செய்யுள் முழுமையாக இந்த பக்கத்துக்கு முன்னே தொடர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. நாம் இப்போ படிக்கிறது விளக்கு உரைக்கான பகுதி படிக்கிறோம். செய்யுள் அப்படியே முழுசாக கொடுக்கப்பட்டது முன் ஒரு 2-3 பக்கம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நமக்கு இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போற்றி என்ற இடத்துல 1ன்னு போட்டு வச்சுக்கலாம். மொத்தம் 14 போற்றி வரப்போகுது. இப்போ முதல் போற்றி தான் இப்போ நம்ம சொல்லுகிறோம். அப்போ எப்படி தொடங்குறாருன்னு பாருங்கள். அதாவது சிவபெருமான் அப்படின்னா யார்? முன்ன சொன்னோம் இல்லைங்களா? அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறை நகத்தானை அனுபவிக்க யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை தகளுடைய தேவர்கள் தம்போனை அற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குலவரை கலந்துண்ட பெரியோனை அப்படின்னு சொல்லணும். இல்லை இது அப்பர்தாம்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாசகத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாரு? அதே போற்றி திருவுகள் எடுத்து பாருங்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திரு நெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனமாகி முன் கலந்து எழுந்து பின் எய்த்து கூலி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் யானை முதலா எறும்பீராய யோனி உள்வினை பிழைத்தும். அப்போ அந்த பெருமான் யார் சொன்னால், அந்த பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு தேடியும் காணாது அயர்ந்த திருவடி ஊடி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அங்கே ஒன்றா நிறுத்தணும். இந்த திருவடி எப்படிப்பட்டது தெரியுமாயா? வாங்க காட்டுறேன் அப்படின்னாரு. யார்? முதல்ல பிரம்மாவை காட்டினேன். நான்முகன் முதலா வானவர் 30 முக்கோடி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்றாங்க. யார்? பிரம்மா. அதுக்கப்புறம் இந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டாங்க. யாரை கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பட்டியல் பாருங்கன்னார். யார்? முனிவர்கள். அவங்களும் சேர்ந்து கும்பிட்றாங்களா. நான்முகன் முதலா வானவர் தொழுதலை. யாரை கும்பிட்றாங்க? 2 அடியில் 3 உலகத்தையும் அளந்தவரை. 2 அடியில் 3 உலகம் அளந்தவர் யார்? திருமால் இல்லைங்களா? வாமன அவதாரம் எடுத்து வந்தபோது மாவலிகிட்ட போய் என்ன கேட்க போனார்? யாசகம் கேட்க போனார். அவர் மகிழ்ந்து உனக்கு வேண்டும் வர நான் தரேன்னார். கேட்கும்போது பிரம்மச்சாரியா நின்று கேட்டாருங்க, வஞ்சத்தோடு, மறந்துடக்கூடாது. கேட்கும்போது பிரம்மச்சாரி, அளக்கும்போது விஸ்வரூபம் எடுத்து அளந்தார். எந்த நிலையில் கேட்டோமோ அந்த இடத்த நிலையில் தானே அளக்கணும். அப்படி அளக்கல. அவர் வரம் கேட்கும்போது இவர் பிரம்மச்சாரி,
மாபலி சக்கரவர்த்தி கேட்குற, எனக்கு 3 அடி நிலம் வேண்டும், தந்தோம் எடுத்துக்கொள்ளுங்கன்னார். அவர் உடனே என்ன பண்ணார், நெடுமாளாக நின்னார். ஒரு அடியில் ஒரு உலகத்தை அளந்தார், 2வது அடியில் மேல் உலகத்தை அளந்தார், 3வது அடி எங்கே வைக்கிட்டுன்னார். 3 அடி நிலம் தரேன்னு சொன்னீங்கள, 2 அடியிலேயே எல்லா உலகம் முடிஞ்சு வச்சு 3வது அடி எங்கே வைக்கிட்டுனார். அந்த மாவலி சொன்னால், என் தலைமையில் வைங்க, தூக்கி வச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது மாவலியின் வரலாற்றில் காண்க. படித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் என்ன ஆச்சுங்கிறது. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். காலை தூக்கி வச்ச திருமால் அப்படியே வச்சு அழுத்தி அவனுக்கு வீடு பேறு கொடுத்துட்டார். இதுதான் வரலாறு. அப்போ ஈரடியாலே மூவுலகு அளந்த நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை நெடுமால் அன்று. அத்தகைய திருமால் யார்? தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவும் எல்லாம் கையெடுத்து கும்பிடுகிற திருமால் அன்று கடுமுரண் ஏனமாகி 7 உலகம் இடந்து பின் எய்த்து. எது? திருவடி பார்க்குறக்காக போய் சலிச்சு போய் ஊழி முதல்வ சய என்று வழுத்தியும் காணா மலரடிகள். பார்த்துட்டாராயா? இன்னும் பார்க்கல. கருடக்கொடியோன் காணமாட்டா கலர்ச்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்டு கொண்ட பொல்லாமணியே. ஐயா, இந்த திருவடி யாரும் தெரியுமாயா? கருடக்கொடியோன் இன்னும் காணமாட்டா கலர்ச்சேவடி. அப்படின்னா அந்த அந்த சொல்லு எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. சாதாரண திருவடியாது, மூலகத்தை அளந்த திருவடியாலேயே காண முடியாத திருவடியா எங்கள் சாமி திருவடி. அந்த திருவடி தான் அப்படின்னு அந்த பெருமானை காட்ட வர இடத்துல சொல்கிறார். அவர் தான் இவர். அப்போ ஒரு நூலை தொடங்குகிற ஆசிரியர் பெருமக்கள் எப்படி அந்த பெருமான் சிறப்பை காட்டுறாங்க, அதே மாதிரி உமாவதி அந்த ஃபார்முலாவில் பின்னாடி போகிறார். பூமன்னு நான்முகத்தோன் பிரம்மா, புத்தேளிர் தேவர்கள், ஆங்கவர்கோன் இந்திரன், அடுத்தது மா மண்ணு சோதி மணி மார்பன், நா மண்ணு வேதம் வேதாந்தம். அப்போ மா மண்ணு சோதி மணி மார்பன் யார்? திருமால் மணிமார்பன். ஆக அவர் அணிந்த அந்த மணிக்கு கௌத்துவ மணி என்று பெயர். இந்த கௌத்துவ மணியாகிய மணியை தன் மார்பில் அணிந்தவராகிய திருமகளை தன் நெஞ்சத்தில் கொண்டவராகிய திருமால். எனவே அங்கே சொல்லும்போது மாமன்னு சோதி மணி மார்பன், நாமன்னு வேதம் சொல் வடிவமாக இருக்கக்கூடிய வேதம், வேதாந்தம். வேதாந்தம் என்பதற்கு உபநிடதம் என்று பொருள். இந்த இடத்துல நீங்கள் வேதாந்தத்தை நினச்சிடக்கூடாது. வேதம் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் உபநிடதம். எனவே வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம். விந்து தத்துவம் நாத தத்துவம் இவையெல்லாம் கூடி எது? அறிவு விளக்கத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய நாதம் விந்து முதலான தத்துவங்கள் இவற்றையெல்லாம் கடந்து நடுவே. அப்போ வேதம் கடந்து நாதம் கடந்து இவற்றெல்லாம் கடந்து நடுவே தம் போதத்தால் அவரவர் அறிவுக்கு ஏற்றார் போல தேடுனாங்க. தேடுனவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டாரா சிவபெருமான்? கிடைக்கல. நடுவே தம் போதத்தால் எவ்வளவு ஏன் தேடினாங்க? அளவும் தேடினா. கடைசி மூச்சுள்ள வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா ஏன் கிடைக்கல. அளவும் தேட, அளவும் தேடலை. அது சொல்லும்போது அதுதாங்க ரசித்து சொல்லுவது. அளவும் தேட எவ்வளவு முடியும். இது வந்தார் பாருங்க. ஐயோ என்ன அது சொல்கிற அந்த நீங்கள் வியந்து நிற்கிறீங்கிறது இப்போ சொல்ல வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண வார்த்தையமாக போயிடும். ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? ஒருத்தர் வந்தார் பாருங்க, ஐயா என்ன பாருங்க, ஐயோ என்னையோ சீக்கிரம் சொல்லியா. கேட்குறவனுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன உணர்வை கலந்து கொடுக்குறீங்களோ அதுதான் கேட்குறவன்ட்ட வரும். அது வரைக்கும் அளவும் தேட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணாங்க, கிடைக்கலையானார். அளவும் தேட அளவு இறந்து. அடுத்து அப்பாலை
அப்பாலை அம்மானை படிச்சிங்கன்னா இருக்குது. அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய். எங்க நீங்கள் திருவாசகம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, சாத்திரம் சொல்கிறீங்களா? சந்தேகம் வருதா இல்லையா? இருக்குது. அந்த இடம் வந்தால் திருவாசகம் வருது, வேற ஒன்றும் இல்லை. அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா. எல்லாரும் அப்பால் இருந்தால் அவர் அப்பாலுக்கு அப்பால் நிற்கிறார். எனவே இவங்கெல்லாம் அப்பால் தேடிட்டு இருந்தாங்க. தேர்றவனுக்கு அப்பால் சாமி இருந்தார். இதுதாங்க பெருமான். எனவே அப்பாலை எது சேம ஒளி எவரும் தேரும் வகை, எல்லா உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாத வண்ணம் யாராக இருப்பினும் எவரும், அதான் எவரும் தேடும் வகை. என்னம்னாரு? மாமணி சூழ் மன்றுள், மாணிக்கம் முதலான மணிகளெல்லாம் பொதிக்கப்பட்டிருக்கிற தில்லை சிற்றம்பலம் என்கிற அந்த மன்றினுள் நிறைந்து, அந்த பெருமான் அந்த அம்பலத்தில் நிறைந்து நிற்கிறார். எதுக்கு? பிறவி வழக்கு அறுக்க. சொல்லே ஒரு அற்புதமான சொல்லுங்க. பிறவி வழக்கு அறுக்க. ஏன் இது வேறு போய் பிறப்பதே வழக்காக கிடக்கிறோம் இல்லையா, அதை அறுக்க. பிறவி வழக்கு அறுக்கன்னு ஒரு பொருள். பிறவி தான் நமக்கு செத்து செத்து பிறப்பதே வழக்காக போச்சா இல்லையா நமக்கு. அதனால் பிறப்பதே தொழிலாகி இறக்கின்றாரே அப்பர் சுவாமி. இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார் என்று திருநாவுக்கரசர் பதிவு செய்திருக்கிறார். அதனால் பிறப்பும் இறப்புமே வழக்கு. அந்த வழக்கு அறுப்பதற்கு என்ன பண்ணுறாரு? நின்ற நிறுத்த நிலை எம்மை காப்பதாக. பெருமானே, நீ இந்த மந்தில் எதுக்கு தெரியுமா ஆடிட்டுருக்கிற? இந்த உயிர்கள் செத்து செத்து பிறக்குதே, அந்த பிறவி வழக்கு அறுக்கிறதுக்கு ஆடுகிற கருணைக்கு வணக்கம். அப்போ முதல் வணக்கம் எதுக்கு? ஆடுகின்ற கருணைக்கு வணக்கம். ஆடுகிற கருணை என்னை போற்றி காப்பதாக. நீங்கள் வணக்கம் என்று வைத்து கொண்டாலும் சரி, அல்லது போற்றி என்னை காப்பதாக என்று வைத்து கொண்டாலும் சரி. அப்போ கருணை என்னை காப்பதா, இதுதான் முதல் கருணை. சரி, அப்படி அந்த ஆடுகிற பெருமான் இவ்வாறு சேம ஒளி எவரும் தேரும் வகை ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா. சரி, அவர் ஆடிட்டுருக்கிறார். ஆடிட்டு இருக்கட்டுமே. அதனால் என்ன ஐயா, அந்த ஆட்டமே நமக்காகத்தான். ஏன்? ஆடலினுடைய கரு என்னன்னு கேட்டால், நம் போன்றவருக்கு உடம்பை கூட்டி, உடம்பை கூட்டிய பொருள் வினையை கூட்டி, வினையில் கூட்டி உலகிற உயிருக்கு பக்குவம் ஏற்போகும்போது வினையை கழித்து தன் திருவடி இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த கூத்தே செய்கிறான். நம்ம உண்மை விளக்கத்தையே பார்த்தோம். ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து. பிறவிக்கு உயிர்கள் உட்பட வேண்டுமானாலும் இறைவன் ஆடணும். பிறவிக்கு வந்த உயிர்கள் வினைப்பயனை நுகர வேண்டும் என்றாலும் இறைவன் ஆடணும். வினை நுகர்ச்சிக்கு உட்பட்ட உயிர்கள் பக்குவப்பட்டு விடுதலை பெறுகிற பக்குவம் வந்து விட்டாலும் இறைவன் ஆடணும். அப்போ தான் விடுதலை பெற முடியும். விடுதலை பெற்ற உயிர்கள் சிவானந்த பெற வேண்டும் என்றாலும் அவன் ஆடணும். அவனுடைய ஆடல் எல்லா உயிருக்கும் இன்றியமையாது. பிறவிக்கு வந்த உயிருக்கும் சரி, வாராத உயிருக்கும் சரி, வீடு பெற்று போன உயிருக்கும் சரி, அவனுடைய ஆடல் எல்லா உயிருக்கும் இன்றியமையாதவை. அதான் அடுத்து சொல்றார். குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இளைப்பு ஒழிய விட்டு வைத்தும் தொல்லை உறும் அந்தம் அடி நடு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. அந்த பெருமானை வணங்கினார். ஏன் வணங்கணும்? அதுக்கு விடை சொல்லார். குன்றாத பல்லுயிர். அப்படியே உரைப்பகுதி பாருங்கள். குறைவில்லாத எண்ணிறந்த பல உயிர்கள். நம்ம முதல் வகுப்பிலே படித்தோங்க. உயிர்கள் எண்ணற்றன, இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதை நினைவில் வைத்து கொண்டீங்கன்னா சரி. எனவே உயிர்கள் எண்ணற்றவை. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்து. இங்கே வெவ்வேறு படைத்துன்னு உயிர் படைத்துன்னு பொருள் அல்ல.
இங்கே படைத்து என்பதுக்கு நீங்கள் நேர் பொருள் என்ன நினச்சிக்குவோம், உயிரையே இறைவன் படைத்தான்னு பொருள் எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கக்கூடாது. உயிருக்கு தேவையான உடம்பு முதலானவற்றை படைத்துன்னு பொருள் எடுக்கணும். இது ஆகு பெயர்னு பேர். அப்படியே பாருங்கள், மலக்கட்டுடைய அவ்வுயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப கருப்பை, முட்டை, வியர்வை, வித்து ஆகிய உடல்களில் மாறி மாறி வேறு வேறாக படைத்து. இப்போ படைத்து என்பது செய்யுள் இருக்குது, வெவ்வேறு படைத்து. ஆனால் உரை என்ன சொல்லுகிறது, மலக்கட்டுடைய உயிர்களுக்கு அவை செய்த வினைகளுக்கு ஏற்ப முட்டையில் தோன்றுபவை, வியர்வையில் தோன்றுபவை, வித்தில் தோன்றுபவை, கருப்பையில் தோன்றுபவை என்று அவற்றை பிரிக்கணும். அவ்வாறு பிரித்து அது எப்படி மாறி மாறி வேறு வேறாக படைத்து. இப்போ இறைவன் படைத்தான்னா நீங்கள் என்ன கருதணும், உயிரை படைத்தான்னு கருதக்கூடாது. உயிருக்கு தேவையான தனு கரண புவன போகத்தை படைத்தான் அப்படின்னு கருதுனாத்தான் கருத்து குழப்பம் வராது. இல்லைன்னா கருத்து சிக்கலும் கருத்து குழப்பம் தான் வரும், மறந்துடாதீங்க. எனவே இறைவன் படைப்பது உலகத்தை தான், உயிரை அல்ல. உயிருக்கு தேவையான உலகை படைத்தான் என்று தான் கருதணும். அதனால் படைத்து என்னன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்ல, வெவ்வேறு படைத்து அவை காத்து. அடுத்து அந்த காத்து என்பதுக்கு என்ன உரை சொல்லியிருக்காருன்னு படித்து பாருங்கள். மறக்காமல் அந்த காத்து என்பதற்கு ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஏன் இப்போ இருக்க ஸ்டேஜில் நம்ம அங்கே தான் நிற்கிறோம். நம்ம எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கார், இறைவன் காத்து நிற்கிறார். என்னத்தங்க காத்து இருக்கிறாரு, ஒரு கேள்வி வருமா இல்லையா? காத்திருக்கிறாரு. ஆமாம், நம்மளை காப்பாற்றுறாரு. என்ன காத்திருக்கிறாரு, நாம் செஞ்ச பாவத்தை புண்ணியத்தை வேற ஒருத்தன் தூக்கிட்டு போகாமல் நமக்கே காப்பாற்றி வச்சிருக்கிறார். உரை படிங்க அப்படியே. அவ்வளவு உயிருக்குரிய வினை நுகர்ச்சிகளை ஏறாமலும் அதுக்கப்புறம் குறையாமலும் கூட்டி புசிப்பிக்க செய்தும். அப்படின்னு அர்த்தம், நாம் நிறைய பேர் இந்த வினையை அனுபவிக்கும் போது என்ன சொல்லுவோம், அந்த சாமிக்கு கண்ணே இல்லைங்க, சாமிக்கு கருணையே இல்லைங்கம்மா. ஏன், என்னால் தாங்க முடியாத துன்பத்தை எனக்கு கொடுக்குறாருங்க. ஏங்க, நீங்கள் தாங்க முடியாத துன்பத்தை உங்களுக்கு தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு உங்கள் மேலே தலையை தூக்கி வைப்பானா என்ன? அப்படி வச்சா அவனுக்கு கருணை இருக்கிற கடவுளா என்ன? அவன் சத்தியமாக சொன்னால் இல்லைன்னு சொல்லிடலாம். நம்ம அப்படி செய்வது இல்லை என்பதை மறந்துடக்கூடாது. நாம் சும்மா துன்பத்தின் காரணமாக அப்படி பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மை அதல்ல. மறந்துடாதீங்க. எந்த ஒரு உயிருக்கும் அது தாங்க முடியாத வினையை ஒருபோதும் இறைவன் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்கிறான் என்று கருதுவது உங்கள் அறிவில் ஏற்பட்ட கோளாறை அன்றி இறைவனுடைய கருணையில் கோளாறு இல்லை. இதை துணிந்து சொல்லலாம். எப்படியா சொல்கிறீங்க, நான் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவன் உங்களுக்கு தோணலாம். நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போ நம்முடைய போக்குவரவுக்காக வாகன உற்பத்தி என்று ஒன்று நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இரு சக்கர வாகனம். எத்தனை பேருங்க போகலாம்? லைசன்ஸ் 2 பேர்த்துக்கு தான் லைசன்ஸ், அவ்வளோதான். அந்த வாகனத்தில் இருவர் செல்லலாம். ஆனால் இன்றைக்கி வர வண்டியில் ஒரு ஆள் போகிற மாதிரி தான் வண்டி வருது, அது வேறு கணக்கு. ஆனால் நமக்கு இருசக்கர வாகனத்தில் இருவர் செல்லலாம். சரி, ஆட்டோவாக இருந்தால் ஓட்டுநர் +3 4 பேர் போகலாம். அதுவே காராக இருந்ததுன்னா ஓட்டுநர் +4 5 பேர் போகலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய காராக இருந்ததுன்னா 7 பேர் போகலாம். இனோவா மாதிரி போனதுன்னா ஓட்டுநர் ப்ளஸ் சீட்டை போட்டு 7 பேர் போகலாம். மேக்ஸி கேப்பாக இருந்தால் 12 பேர் போகலாம். கொஞ்சம் மினி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா 30 பேர் போகலாம். பெரிய பஸ்ஸாக இருந்தால் 56 பேர் போகலாம். ட்ரெயினாக இருந்துச்சுன்னா தெரியல, ஒரு கோச்சுக்கு 100 பேர் போகலாம். நீங்கள்லாம் சிந்திக்கணும். இதை தயாரிக்கும் பொழுதே அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன கருது, இது இருசக்கர வாகனம், இதனுடைய வெயிட் இவ்வளவு, இது மேலே உட்காந்து செல்லுகிற ஆள் 50 + 50 60 + 60 அதிகபட்சம் 80 + 80 வச்சா 160 கிலோ தாங்கும். அந்த கெப்பாசிட்டி தான் அந்த வண்டி தயாரிக்கப்படுது.
அதுபோல் ஒவ்வொரு வாகனமும் தயாரிக்கப்படுகிற பொழுது அந்த கெப்பாசிட்டி ஒன்றுக்கு பாருங்கள், அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு நீங்கள் ஆட்களை ஏற்றி அந்த வண்டியை பயன்படுத்திங்கன்னா அந்த வண்டி நீண்ட நாட்களுக்கு உழைக்கும். அவன் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுதான். நாம் 2 சக்கர வாகனத்தில் 4 பேர் போகிறது, 3 பேர் ஆட்டோவில், ஒரு 10 பேராவது குறைஞ்சபட்சம் ஏறி உட்காந்துக்க வேண்டியது. அப்புறம் இது எங்கெங்கே உழைக்கும்? நாளைக்கு இன்ஜின் என்ன ஆகும்? சீக்கிரம் போயிடும். ஏன்? அந்த வெயிட்டுக்கு அது இழுக்கணுமில்ல. இன்றைக்கி உட்காந்தே இழுத்துரும், ஆனால் நாட்பாட அந்த வண்டி என்ன சீக்கிரம் புகதல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு வாகனம் இது நம்ம பயணிக்கிற வாகனம்ங்க. இதே சரக்கு வாகனம்னு ஒன்று வச்சுருக்காங்களா இல்லையா, குட்டி யானை அப்படின்னு அந்த வண்டிக்கு பேர். இது டாட்டா ஏஸ் போன்ற வண்டிக்கெலாம் குட்டி யானைன்னு பேர். அதுக்கு மேலே என்ன இருக்குது, 407 ஒரு வண்டி இருக்குது. இதை இந்த குட்டி யானைக்கு மேலே பெருசு, அதுக்கு மேலே 6 சக்கர வாகனம் லாரி, அதுக்கு மேலே போயிட்டால் 10 சக்கரம், அதில் கூடுதலாக இன்றைக்கெல்லாம் 100 சக்கர லாரி இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், சக்கரங்கள் எத்தனையோ அதை பொறுத்து அதுக்கு இத்தனை டன்னேஜ் ஏற்றலான்னு ஒரு வரையறை செய்து வச்சுருக்கிறான். யார்? அரசு வரையறை செய்து வச்சுருக்கிறது. இப்போ ஒரு டாட்டா ஏஸ் அப்படின்னா, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்ல, நான் கரெக்டாலாம் சொல்லலை, ஒரு 2 டன் ஏற்றி கொண்டு செல்லலாம். 407 4 டன் ஏற்றிட்டு போகலாம். இப்படி ஒரு வரையறை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நல்லா சிந்திங்க. ஒரு அரசாங்கம் அறிவே இல்லாத ஒரு வாகனத்தில் எத்தனை டன் ஏற்றிக்கிட்டு போகலான்னு வரையறை பண்ணுது. டாட்டா ஏஸுக்கு அறிவு இருக்குதா என்ன? இல்லை. அப்போ அந்த வாகனத்தில் 2 டன் ஏற்றி கொண்டு செல்லலாம் என்று வரையறை செய்யப்படும் போது அது ஏன் செய்யுது? அந்த வாகனத்தினுடைய உழைப்புக்காகவும் மற்ற இன்ன காரணங்களால் அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வண்டியில் இவ்வளவு தான் எடை ஏற்றணுன்னு அரசு வரையறை செய்வது எதற்காக? வாகனத்தின் நன்மைக்காகவும், வாகனத்தினுடைய முதல்வரின் நன்மைக்காகவும், செல்லுகிற மக்களின் நன்மைக்காகவும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம், 2 டன் ஏற்ற வண்டி 20 டன் ஏற்றிக்கன்னு சொல்லலாம்ல. ஏற்றக்கூடாது, அதுக்கு போலீஸ் வச்சுருக்கிறாங்க. அங்கங்கே வாகன பரிசோதனைக்குரிய ஆர்டிஓ நிற்கிறாங்க. வாடகைங்க எத்தனை டன் ஏற்றிருக்காரு, கண்டா பில்லை கொடு, 2 டன்னு 20 ஏற்றிட்டு வரையா, ஃபைனை போடு. இது ஏன் ஒழுங்குபடுத்துகிறாங்க? மக்களின் நன்மைக்காக. அப்போ மக்களின் நன்மைக்காக ஒரு வாகனத்தில் இவ்வளவு தான் ஒரு எடையேற்றி செல்ல வேண்டும் என்று அறிவில்லாத வாகனத்துக்கே ஒரு அரசு கருணையோடு வரையறை செய்யுமானால், நான் சொல்கிற வாசகத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். அரசாங்கம் என்பது ஒரு வாகனத்துக்கு, அறிவற்ற வாகனத்துக்கு ஒரு கருணையோடு இவ்வளவு தவிர்த்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுமானா, கருணையே வடிவமான இறைவன் நம்ம இந்த உடம்பு என்கிற வாகனத்தில் எத்தனை டன் வினை ஏற்றிட்டு போகலான்னு கருணை இல்லாமலாம் ஏற்றி அனுப்பிச்சிருப்பார் நம்மளை. ஏங்க நீங்கள் ஒரு டாட்டா செலவுக்கு தான் இருப்பீங்கன்னா உங்களுக்கு லாரியில் ஏற்றுற வினைவாக உங்களுக்கு ஏற்றி அனுப்பிச்சிருப்பார்? நிச்சயமாக இல்லை. அது நீங்கள் குழப்பம் காரணமாக, வருத்தம் காரணமாக நீ அப்படி நினச்சிட்டு இருக்கலாம். இறைவன் ஆட்டுக்கும் வாளை அளந்து தான் வச்சுருக்கார், மறந்துடக்கூடாது. இந்த வினை கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, மிக 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 துல்லியமாக கணக்கிடுவதில் இறைவன் வல்லுனன். அதனால் இங்கே கூடாமலும் குறையாமலும் வாசகம் போட்டுக்கிறாரா இல்லையா? இந்த அதுக்கு தான் நான் சொன்னேன், அடிக்கோடு போட்டு வச்சுக்கங்கன்னாரு. வினை நுகர்ச்சியை ஏறாமலும் கொஞ்சம் சேர்த்தி வச்சுட்டாருங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் தான், கொஞ்சம் கம்மியாக விட்டாரு, அப்படி இருக்க இடம் இருக்குமா? இல்லை. குறையாமலும், இந்த ஏறாமலும் குறையாமலும் ஏன் வாசகம் போட்டார்? அவ்வளவு நுட்பம் அந்த சொல்லுக்குள்ளே கிடக்குதுனால. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தங்க கடைக்கு போங்க, நீங்கள் போய் ஒரு செயினை பார்த்தீங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, எடை போட்டு ரேட்டை போடுங்க. அவர் எடை போட்டார். அந்த செயின் ஒரு 3 பவுன் ப்ளஸ் 1 கிராம் சேர்ந்துருக்கு. 3க்கு 324 கிராம். இப்போ அது அளந்து போகிறது 25 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்களா? 1 பவுன் 8 கிராம், 1 பவுன்போம். 3க்கு 324. செயினை எடை போட்டோம்னா 25 கிராம் காட்டுச்சு. இப்போ அந்த வியாபாரி அது எப்படி எடை போடுறான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மிஷின் வச்சுருப்பார், எடை காற்று போகாத ஒரு எடை வச்சுருக்கிறார். அதுக்குள்ளே உள்ளே போட்டு கதவை சாத்திடுவார். ஏன்?
காற்றுக்கு எடை உண்டு. நாம் வாங்குகிற தங்கத்தில் கூட காற்று சேர்ந்துருச்சுன்னா லாஸ் நமக்கு, கூடுதலாக காட்டிடுமா இல்லையா? அதனால் கதவை சாத்தி போட்டு வெற்றிடத்தில் வச்சு எடை போட்டு 25 கிராம்னு வருது. சார் நான் 3 பவுனுக்கு தான் காசு கொண்டு வந்திருக்கிறேன், 3/24க்கு, அந்த 1 கிராம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிவிடுங்களேன்னு சொன்னால் கொடுத்துருவாரா நகைக்கடைக்காரரு? நீங்கள் 1 கிராம் இல்லை, ஒரு குண்டுமணி கூட இருந்ததுன்னா குண்டுமணி காசு சேர்த்து தான் வாங்குவாரே ஒழிய தள்ளுபடி பண்ண மாட்டார். ஏன்? அதுதான் தங்கம். எது? இந்த தங்கத்தை தள்ளுபடி பண்ணலாம் கொடுக்கலாம். அது என்ன உண்டோ அந்த காசை கொடுத்தாகணும். இந்த தங்கத்தை விட வேல்யூவான நம்ம செஞ்சுருக்கிற வினை. அதை எப்படி பண்ணுவார்? சும்மா குத்து மதிப்பாக போட்டு தராசில் போட்டு ஓப்பன் தராசில் எடை போட்டு கொடுத்து அனுப்புகிறாளான்னு இல்லை, காற்று புகாத தராசில் கொண்டு உள்ளே வச்சு நமக்கு என்ன வினை தண்ணி வச்சு ஏற்றணுமோ ஏற்றி உள்ளே அனுப்பிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அதனால் சாமி கருணையோடு நமக்கு வினையை கூட்டியிருக்கிறான். உங்களால் தாங்க முடியாத வினையை ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து. அப்போ நமக்கு வர வினை என்னால் எது தாங்குமோ அதை தான் கொடுத்துடும். அப்போ என்னால் தாங்க முடியல நாம் சொல்வது கருத்தில் ஏற்பட்ட சிக்கலை ஒழிய இறைவன் கருணையின் சிக்கல் அல்ல. அவர் கருணைன்னா கருணை தான், அதுக்கு மேலே ஒன்று இல்லை. அந்த கருணையை தாங்க நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாமல் தடுமாறும். இவ்வளோ நல்லவரைத்தான் நல்லவேன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். திரும்ப 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 தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளால் மட்டும் அவரை நல்லவேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்? அவர் என்னை படுத்துகிற பாட்டை பார்த்தா அவர் எங்கெங்கே நல்லவன்னு சொல்கிறது, அப்படி நாம் தடுமாறி நிற்கிறோம். எனவே ஒரு தங்கத்தை எடையிடுவது போல நம்முடைய வினையை எடையிட்டு இந்த பிறவிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அதனால் கூடாமலும் குறையாமலும் கூட்டி புசிப்பிக்க செய்தலுக்கு பெயர்தான் காத்தல். காத்தல் என்பதுக்கு நாம் நினச்சிட்டு இருக்கோம் சாகாமல் காப்பாற்றுறதாட்டுக்குன்னு. இல்லை, அவரவர் வினையை அடுத்து எடுத்து போகாமல் காப்பாற்றுறதுக்கு தான் காத்தல். தூங்கிட்டு இருந்தால் வினை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கணக்கெலாம் இல்லை. நம்ம விட நம்ம கூட தான் இருக்கும். சரி, இந்த ஊரில் இருந்தால் கஷ்டமாக இருக்குன்னு பக்கத்து ஊருக்கு போனால் மாறியுமா என்ன? நம்ம இருந்தாலும் நம்ம கூட தான் வரும். அது மாதிரி நம்ம வினை எங்கேயும் என்ன ஆகாது, ஷிஃப்டெல்லாம் ஆகாதுங்க, நம்ம கூட தான் இருக்கும். எனவே உடம்புள்ள வரைக்கும் வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வினை தீர்ந்துருச்சுன்னா உடம்பும் தீர்ந்துடும். எனவே உடம்புக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா வினை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். வினை தீர்ந்துச்சுன்னா உடம்புக்கு வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். எனவே ரெண்டும் தொடர்புடையது. வினையால் உடம்பும் உடம்பால் வினையும் என்பது இரட்டை குழல் துப்பாக்கி போல. இது வந்தால் அது வரும், அது வந்தால் இது வரும். இது போச்சுன்னா அதுவும் போயிடும், அதுவும் போயிடும். வினை வந்துச்சுன்னா உடம்பு வரும், வினை போச்சுன்னா உடம்பு போயிடும். அப்போ இந்த உடம்பு எது? வினைக்கு போகம் தருகிற ஒரு பொருள். வினை போகத்தை தூய்ப்பதற்கான ஒரு பொருள் இந்த உடம்பு. இந்த கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வினை வருது பின்ன என்ன வரும்? வினைக்கான இடத்துல உட்காந்து வினை வராமல் வேறு என்னங்க வரும்? ஏங்க, இது இயல்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம ஆங்கில இட்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அது நேச்சர், என்ன பண்ண முடியும்? அப்படி அந்த மாதிரி இதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும். ஏற்றுக்கொண்டீங்கன்னா மெல்ல 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 பழக பழக பழகி போயிடும் இல்லையா? 7 சனி வந்துருச்சுன்னா நான் ஜோசியர் பார்க்க போவோம். அது போய் பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, படம் கஷ்டமுங்க, அதனால தான் உங்களை தேடி வந்தேன். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த சனி வந்து? 2.5 வருஷம் ஆயிருக்குது. அப்புறம் இன்னும் 5 வருஷம் இருக்குது. என்ன சார் பண்ணலாம்? போக போக சரியாயிடும். ஏன்? பழகிடுவேன். இன்னும் 5 வருஷம் இருக்கும்போது பழகிடுவில்ல, அப்புறம் போகும்போது அப்படியே ஆனந்தமாக இருக்குது. ஏன்? அது இவ்வளோ நாளாக பழக்கத்துக்கு அது போகிறது நிம்மதியாக போயிடுச்சு. அது வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பழகி அனுபவித்து பழகி போச்சு. இவ்வளோதான் விஷயம்ங்க. எனவே பழக்கம் நமக்கு ஒன்று இருக்கிறது. அந்த பழக்கத்தை எங்கேயோ பழகுவதை விட்டு அவனோடு பழகுனா மிச்சம். அந்த பழக்கம் தான் நமக்கு வேண்டும், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே காத்தும். அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் முடிந்த பிறகு என்ன பண்ணாராம்? எல்லை இழைப்பு ஒழிய இட்டு வைத்தும். அப்படியே ஒரே பாருங்க.